என் தங்கப்பிள்ளையே, கிருத்திகையினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் உன்னுடைய மனது மகிழக்கூடிய நல்ல செய்தியோடு உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று என்னை தொட்டு இந்த நல்ல செய்தியை நீ பெற்றுக்கொள்ளும் வரை நான் நிச்சயமாக உனக்காக காத்திருப்பேன் என்பதனை மறந்து விடாதே. ஏனென்றால் ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்தந்த நாட்களில் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லாது போனால் உனக்கு நடப்பது என்னவென்றே நீ அறியாமல் போய்விடுவாய் அல்லவா? அதனால்தான் காத்திருந்து இன்று உன் வெற்றியை உனக்கு பரிசளிக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ நிலை தடுமாறி நின்று கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. எந்த ஒரு விஷயத்திலும் நிலையான முடிவுகளை எடுக்கக்கூடிய பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய். வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் நாம் அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு வந்து விட்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நிறைவாக நமக்கு கொடுக்கும் அல்லவா? அதுபோலத்தான் இன்றும் இந்த நாளிலும் நீ மனதார ஏற்றுக்கொள்கின்ற பல விஷயங்கள் உனக்கான மிகுதியான மன நம்பிக்கையை கொடுக்க வருகின்றது. உன்னை சுற்றி நான் வரும் இந்த வேளை இனி உனக்கு என்ன நடந்தாலும் அம்மாவினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நீ உனக்குரிய ஒவ்வொரு வெற்றிகளையும் உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரும் உன்னை தேடி வரவில்லை. நீ யாரை தேடிச் சென்றாயோ அவர்களால் உனக்கு எந்த பலனும் இல்லை. இதுதானே உண்மை. இனிமேல் எங்கே யாரை எப்படி தேடிச் செல்ல வேண்டும் என்கின்ற புரிதலோடு உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தேடிச் செல்ல வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. நன்மைகளை எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியவர்களே நம்மை அதிகமாக காயப்படுத்தும் பொழுதுதான் உண்மையில் இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் என்பது நமக்கு புரிய வருகின்றது. நம்மை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் எப்பொழுதுமே நம்மை காயப்படுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை இல்லை என்று மறுத்துவிட முடியாது. வாழ்க்கை பல வேதனைகளை கடந்தும் பல துன்பங்களை கடந்தும் உன்னை இந்த நிலையில் நிற்க வைத்திருக்கிறது. இனி எதுவும் இல்லை என்று சொல்லிவிட ஒன்றுமில்லை. என்ன நடந்தாலும் உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களையும் உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளையும் நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த வராகி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அம்மா, நீயே முயற்சிகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் எப்பொழுது என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று யோசிக்கின்ற என் குழந்தையே, உனக்கு உன் அம்மா சொல்வது எல்லாம் ஒன்றுதான். இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர காண்பித்து கொடுக்கும் இந்த வராகி என்னுடைய அருளால். அது நடக்கப் போகின்ற நேரம் உனக்கு என்னவென்று தெரியும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷங்களையும் அன்பான நல்ல உள்ளங்களையும் உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என்ன வேண்டும் என்று நீ வேண்டி நிற்கிறாயோ அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய தெளிவு எப்பொழுதும் இருக்கட்டும். எந்த விஷயம் உனக்கானது என்று நீ முழுமையாக நம்புகிறாயோ அந்த விஷயத்தின் மீது உனக்கான புரிதல் எப்பொழுதும் இருக்கட்டும். நல்லது நடக்க வேண்டி நீ எடுத்து வைக்கின்ற எல்லா முயற்சிகளும் எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, இன்று கிருத்திகையினுடைய விடியலான இன்று நிச்சயமாக நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி எப்பொழுதும் உனக்கான பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி ஒரு விஷயத்தை உனக்கு நடத்த வேண்டும் என்று சரியான முடிவினை எடுத்துவிட்ட பிறகுதான் உன் முன்னால் தோன்றுவேன். அப்படித்தான் இந்த நாளிலும்
உனக்கான நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற முடிவிற்கு பிறகுதான் நான் உன் கண் முன்னால் தோன்றி இருக்கின்றேன். எத்தனையோ நேரம் உனக்கு நடந்ததை எல்லாம் எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா? ஆனால் அந்த நேரத்தில் உனக்கு நடந்த சில நன்மைகளையும் நீ உணராமல் போய்விட்டாய். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி எப்பொழுதும் கலங்கி நிற்காதே. உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையையும் உறுதியான மனநிலையையும் நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா? தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்குள் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் அவை அத்தனையுமே உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நீ பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நிலை தடுமாறி நிற்கும் பொழுதும் வழி தடுமாறி செல்லும் பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கான நன்மைகளையும் நமக்கான நம்பிக்கைகளையும் எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றிலும் இந்த வராகியினுடைய அன்பு உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. உன்னை தேடி தேடி வந்து உனக்கு வெற்றியை அன்பாக தந்து கொண்டிருக்கின்றது. அம்மா காத்திருந்து உனக்கு இந்த வெற்றியை இன்று பரிசாக கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தாயா? இந்த வெற்றியை அடைவதற்குரிய அத்தனை தகுதியும் உனக்கு இருக்கின்றது. இந்த வெற்றியை பெறுவதற்குரிய அத்தனை திறமையும் உனக்குள் இருக்கின்றது. எதையும் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்காமல், எல்லா விஷயங்களும் தன்னை தேடி வரும் என்று நினைக்காமல், ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான முயற்சியை நீ சரியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு வெற்றியை கொடுப்பதற்கு எனக்கென்ன கசக்கவா செய்யும்? நீ விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் வசமாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? நீ எதை வேண்டி நின்றாலும், எந்த ஒரு விஷயத்தை மனதார ஏற்றுக்கொள்ள நினைத்தாலும் அந்த விஷயத்தை என் பிள்ளை நீ சரியான பதிலாக எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை உன்னால் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிலை தடுமாறி என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்திலும் சென்று விடாதே. தடுமாற்றங்கள் வரும்பொழுதுதான் நாம் சகித்து கொண்டு அந்த இடத்தில் விழித்து கொண்டு நம் வெற்றியை நோக்கிய பயணத்தை நாம் தொடர வேண்டும். எக்காலத்திலும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் என்று நான் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நீ சரியான புரிதலில் வைத்து விட்டால் போதும். தேவையில்லாத எல்லா செயல்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகுதியான மாற்றத்தை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எல்லா நேரத்திலும் நமக்கு என்ன கிடைக்கும் என்று யோசித்து கொண்டு தேவையில்லாத இந்த மகிழ்ச்சியை எல்லாம் தொலைத்து கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு நீ கட்டுப்பட்டு இன்று கஷ்டம் வருகிறதா, எதிர்கொள்வோம், நாளை வெற்றி வரும் என்ற எண்ணம் உனக்குள் தானாகவே வந்துவிடும். இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட துணிந்து விட்டால் போதுமே. எந்த இடத்திலும் நமக்கான நன்மைகள் எல்லாம் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் நமக்கான வெற்றிகள் நம்மிடம் வந்து குவியும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். எல்லா தருணங்களிலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் உறுதியாக தந்திடுவேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல மன மகிழ்ச்சியோடு இருந்து விட்டாலும் அது போதும். கவலைகளும் கண்ணீர் துளிகளும் இங்கு எல்லோருக்கும் நிரந்தரமானது அல்ல. எப்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் பேரானந்தங்களும் பெருமகிழ்ச்சிகளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பலவிதமான மாற்றங்களை எல்லாம் கண்டு இந்த வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். சுற்றி இருக்கின்ற எல்லோருக்குள்ளும் ஒரு எண்ணம் இருக்கின்றது. என்ன இது? இப்பொழுது வந்தவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், நம்மால் எதையும் சாதிக்க முடியவில்லையே என்ற பொறாமை எண்ணங்கள் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பொறாமை எண்ணம்தான் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கிறது என்பதனை புரிந்து கொள்.
என் குழந்தையே, மற்றவர்கள் நம்மை என்ன நினைக்கிறார்கள் என்று யோசித்து கொண்டிருந்தோமானால் நமக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக எதிர்கொள்ளவும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளவும் நாம் தயாராகி விட்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருந்து நம்பிக்கையோடு உனக்கு ஒரு வெற்றியை பரிசாக கொடுக்க எண்ணுகிறேன். நான் இருந்து உனக்கான ஒரு மகிழ்ச்சியை நிறைவாக உன் கைகளில் கொண்டு வந்து தந்துவிட நினைக்கின்றேன். அதனை பெற்றுக்கொண்டு என் குழந்தை, நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க பழகு. எந்த நாளையும் எதிர்கொள்ள நீ துணிந்து நில். எப்பேற்பட்ட வேதனையிலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை கொள். உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது. உனக்கு நான் நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக அடுத்த கட்ட நிலைக்கு அழைத்துச் செல்லக்கூடியது என்பதனை முதலில் புரிந்து கொள். நல்ல நேரத்தில் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டால் அது போதும். காலமும் சூழ்நிலையும் இங்கு ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, எதுவானாலும் நாம் எதிர்பார்க்கின்ற இந்த விஷயங்கள் எந்த நேரத்திலும் உனக்கு முன்னின்று உன்னுடைய மிகுந்த சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க தயாராக இருக்கும் பொழுது இதை என்னாலும் என் பிள்ளை கடந்து இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ தெளிவுபடுத்திக்கொள். யாரும் இங்கே உன்னை அவ்வளவு எளிதில் வீழ்த்த நினைப்பதில்லை. ஏதோ ஒரு காரணம் அவர்களுக்கு எதிராக நீ செய்வதனால் அவர்கள் உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீ செய்வது நல்லதாகவே இருந்தாலும் அவர்கள் கெடுதலை நினைக்கின்றவர்கள் அல்லவா? அப்படியானால் நீ செய்கின்ற நல்லது அவர்களுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். இது போன்ற மனிதர்களை எல்லாம் அடையாளம் கண்டுகொள்ளும் பொழுது என் பிள்ளை, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கைக்கு எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்த வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களுக்கு எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும். நல்லது எது, கெட்டது எது என்பதனை புரிந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற எல்லா விஷயங்களுக்கும் சரியான பதிலை நீ கொண்டு வர வேண்டும். எந்த நேரத்திலும் வெற்றியை உன்னால் பெற முடியும் என்பதனை நீ நம்பினாலே போதும். எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் கடந்து உன்னால் வாழ முடியும் என்றால் இந்த நிலையும் கடந்து போகும் என்பதனையும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தாயினுடைய அன்பினால் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும். அம்மா ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் அதை மனதார ஏற்றுக்கொள்கின்றவர்களுக்கு சந்தோஷம் பின்னாலேயே உடனடியாக தேடி வந்துவிடும். தான் எதிர்பார்க்கின்ற எல்லா மகிழ்ச்சிகளும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். என் பிள்ளையே, எல்லா நிலைக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷம் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் தொலைக்காதே. உனக்கென நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் முழு மனதோடு அடைந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் உனக்கு வருகிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். சரியென்று தோன்றுகின்ற விஷயங்கள், நம் கண்களுக்கு சரியானதொரு வெற்றியை கொடுக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் நீ தெளிவாக செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு தெளிவான உண்மைகளை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியானபடி ஏற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை உண்மைகளையும் இப்பொழுதே தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. இனி யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது. உனக்கு வேண்டிய அத்தனையையும் நான் முன்னின்று கொடுக்கும் பொழுது என் பிள்ளைக்கு மனதில் அது சரியென்று தோன்றும் பொழுது அதனை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு நிச்சயமாக வந்து விடுகிறாய் என்பதனை உணர்ந்து கொள். என் பிள்ளையை, உன்னோடு நான் இருப்பது, உன்னை வழிநடத்துவது என்று இத்தனை காலமும் நான் செய்த எல்லாவற்றிற்கும் இனியும் உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் என் மீது நீ கொண்ட அன்பு அத்தனை பெரியது. என்னை நீ அந்த அளவிற்கு நம்பி இருக்கின்றாய். உன்னுடைய நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டு நான் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொண்டே இருப்பேன் என்பது நீ ஒருபோதும் மறந்து விடாதே. நல்லதே நடக்கும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளையே கொடுக்கும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.